வியூவர்ஸ், இப்ப நம்ம எல்லாருமே பாதுகாப்பான வீடுகள்ல வாழ்றோம். ஆனா ஆரம்பத்துல வாழ்ந்த மனிதர்கள் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆபத்தான இடங்கள்ல வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரியான 8 ஆபத்தான இடங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுடைய வீடுகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது எக்ஸ்ட்ரீம் ஆன்ஷியன்ட் வில்லேஜ். அமெரிக்கால உள்ள சவுத் வெஸ்ட்ல இருக்கிற இந்த மலைப்பகுதியில உள்ள இந்த மலையோட ஓரங்கள்ல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. இந்த உயரமான மலையோட ஓரத்துல ஒரு கிராமமே இருந்திருக்கு. இதுதான் அந்த கிராமத்துக்கு போற என்ட்ரன்ஸ். இந்த சைட்ல கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் 800 அடி பள்ளத்துல விழ வேண்டியதுதான். எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இந்த மலையோட ஓரங்கள்ல வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. காலை நேரங்கள்ல எந்த மலைப்பகுதியெல்லாம் நிழலா இருக்குதோ அந்த மலையோட ஓரங்கள்ல எல்லாம் வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. இதுதான் அந்த ஊருக்கு போறதுக்கான வழி. மலையோட ஓரமாவே நடந்து போய் இந்த என்ட்ரன்ஸ் வழியாதான் உள்ள போக முடியும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழ வேண்டியதுதான். களிமண்ணையும் பாறை கற்களையும் வச்சு இவங்களுடைய வீடுகளை கட்டியிருக்காங்க. பாறைகளை உடைச்சு தண்ணீர் தொட்டி மாதிரி மழை நீரை அங்கங்க சேமிச்சு வச்சிருக்காங்க. சில வீடுகள்ல மரங்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா எல்லா வீடுகளையும் இந்த மாதிரி மலையோட ஓரங்கள்ல தான் கட்டியிருக்காங்க. லைட்டா சறுக்கி கீழே விழுந்தாலும் உயிர் பிழைக்கிறதே ரொம்பவும் கஷ்டம். 1232 இருந்து 1260 ஏடி காலம் வரைக்கும் இந்த வீடுகள்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. தண்ணீரை சேமிச்சு வைக்கிறது, உணவுகளை சேமிச்சு வைக்கிறதுன்னு நிறைய சேமிப்பு கிடங்குகள் இங்க உருவாக்கி இருக்காங்க. விலங்குகள் கிட்ட இருந்தும் எதிரிகள் கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக தான் இங்க வாழ்ந்த மனிதர்கள் இவ்ளோ ஆபத்தான இடத்துல வீடுகளை கட்டி வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது மட் ஸ்கை ஸ்கேப்பர். ஏமன் நாட்டுல இருக்கிற ஷிபாம்ங்கிற இந்த பகுதியில களிமண்ணாலேயே அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி வாழ்ந்திருக்காங்க. இதனாலதான் இத ஹோல்டஸ்ட் மட் ஸ்கை ஸ்கேப்பர் சிட்டின்னு சொல்றாங்க. இது ஒரு பாலைவன பகுதி. இந்த பகுதியில வாழ்றதே ரொம்பவும் கஷ்டம். ஆனா இங்க உள்ள மக்கள் இந்த மாதிரி உயரமான மலைகள் மேல களிமண்ணால அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வாழ்ந்திருக்காங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்துக்கு நடுவுல இப்படி ஒரு சிட்டியை உருவாக்கி வாழ்ந்திருக்காங்க. தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு வீட்லயும் மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அந்த காலத்திலேயே உருவாக்கி இருக்காங்க. எதிரிகள் வரத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உயரமான பாறைகளுக்கு மேலதான் இவங்களுடைய வீடுகள் எல்லாம் கட்டி வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது கிளிஃப் ஹவுஸ். சைனாவுல உள்ள யாங்டாய் சிட்டில இருக்கிற இந்த மலைப்பகுதிக்கு மேல மனிதர்கள் வீடுகளை கட்டி வாழ்ந்திருக்காங்க. இந்த மலைப்பகுதி எவ்வளவு உயரமா இருக்குது பாருங்க. இப்ப இது ஒரு சுற்றுலா தலமா மாறிட்டதுனால மேல போறதுக்கு படிக்கட்டுகள் எல்லாம் இருக்குது. ஆனா ஆரம்பத்துல இங்க படிக்கட்டுகள் கூட இருக்காதாம். பாறைகள் மேல ஏறிதான் இங்க உள்ள வீடுகளுக்கே போக முடியுமா? இயற்கையாவே இந்த மலை மேல இருந்து சுத்தமான தண்ணீர் வரதுனால ஆரம்பத்துல வாழ்ந்த மனிதர்கள் இந்த தண்ணீரை நேரடியா அவங்க வீட்டுக்குள்ளேயே வர மாதிரி மலைக்கு மேல வீடுகளை கட்டி வாழ்ந்திருக்காங்க. ஆரம்பத்துல இந்த மலைப்பகுதி முழுக்க நிறைய வீடுகள் இருந்திருக்கு. ஆனா இப்போ நல்லா இருக்கிற ஒரு சில வீடுகள் மட்டும் தான் மக்கள் பார்வைக்காக சுற்றுலா தலமா மாத்தி வச்சிருக்காங்க. இப்பவும் இந்த மலைப்பகுதியில மக்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இவங்க வீடுகளுக்கு எல்லாம் போகணும்னா மலைக்கு மேல தொடர்ந்து 2-3 மணி நேரம் நடந்தாதான் இவங்க வீடுகளுக்கே வர முடியும். அடுத்தது கேவ் ஹவுஸ். நார்த் அமெரிக்கால உள்ள இந்த பாலைவன பகுதியில நார்மலா பார்த்தா சாதாரண மலைப்பகுதி மாதிரி தான் தெரியும். ஆனா கிட்ட போய் பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு நடுவுல நிறைய வீடுகள் இருக்கும். ஆரம்ப காலத்துல இந்த பகுதியில வாழ்ந்த மனிதர்கள் எதிரிகள் இவங்களுடைய இந்த வீடுகளை கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு மலை குகைகளுக்கு நடுவுல இவங்களுடைய வீடுகளை கட்டி இருக்காங்க. இதனால கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா கூட இந்த வீடுகள் இருக்கிறது சுத்தமா தெரியாது. அதுலயும் இந்த வீடுகளுக்கு போறதுக்கு வழிகளோ படிக்கட்டுகளோ கூட கிடையாது. பாறைகள் மேல ஏறிதான் இந்த வீடுகளுக்கு போக முடியும். 500 இருந்து 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை முழுக்க ஏகப்பட்ட மக்கள் இந்த வீடுகளை கட்டி வாழ்ந்திருக்காங்க. உயரமான மலைக்கு மேல இவங்களுடைய வீடுகளை கட்டி இருந்ததுனால எதிரிகள் தூரத்துல இருந்து வரும்போது இவங்க வீட்ல இருந்து எதிரிகள் வரத பார்த்து சேஃபான இடங்களுக்கு போய் ஒளிஞ்சுப்பாங்களாம். இதனாலதான் மலைக்கு மேல இவங்களுடைய வீடுகளை கட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது ரவுண்ட் ஹவுஸ். ரீசெண்டா டிஸ்னி வெளியிட்ட முலானுங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரவுண்ட் ஹவுஸ் ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சு. சைனாவுல 600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டியா இந்த மாதிரி வீடுகளை கட்டி வாழ்ந்திருக்காங்க. சைனாவுல வாழ்ந்த ஹக்காங்கிற மக்கள் ரொம்பவும் கம்மியான எண்ணிக்கையில வாழ்ந்ததுனாலையும் மத்த சைனீஸ் மக்கள் இவங்களை ஒதுக்கி வச்சிருந்ததுனாலையும் இவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்திருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ள 80 குடும்பங்கள் வரைக்கும் இருந்திருக்காங்க. இத பாக்குறதுக்கு நார்மலான வீடு மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய பாதுகாப்பு வசதிகள் இருக்குது. இந்த வீட்டை கட்டி 600 வருஷம் ஆகியும் இப்பவும் இங்க மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இங்க வாழ்ந்த ஒரு பெண்ணுடைய கதையை தான் டிஸ்னி முலானுங்கிற படமா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடுகள் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகி இருக்கு. அடுத்தது ஐஸ் கேவ். யூரோப்லயே இதுதான் உயரமான மலைப்பகுதி. 365 நாளும் இந்த மலைக்கு மேல பனியா தான் இருக்கும். கூகுள்லயே நீங்க மோஸ்ட் ரிமோட் டவுன் இந்த வேர்ல்ட்னு சர்ச் பண்ணீங்கன்னா யூஸ்குலிங்கிற இந்த ஊர் தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஊர் சிட்டில இருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி இந்த மலையோட பள்ளத்தாக்குல இருக்கு. இந்த பகுதியில மக்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இப்பவும் கூட இங்க பழங்கால கல்வீடுகள் மட்டும் தான் இருக்குது. கரண்டும் இன்டர்நெட்டும் கூட சுத்தமா கிடையாது. இப்பவும் இங்க வாழ்ற மக்கள் பழங்கால முறைப்படி இந்த பகுதியில வாழ்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுறாங்க. அடுத்தது ஹிடன் சிட்டி. துருக்கில இருக்கிற டெரின்குயோங்கிற இந்த சிட்டியை ஹிடன் சிட்டின்னு சொல்றாங்க.
ஏன்னா அந்த அளவுக்கு இங்க ஏகப்பட்ட ரகசிய வீடுகள் இருந்திருக்கு. ஆரம்பத்துல இங்க வாழ்ந்த மனிதர்கள் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏகப்பட்ட அண்டர் கிரவுண்ட் சிட்டிகளை உருவாக்கி இருக்காங்க. மேல சின்ன சின்ன வீடுகளை கட்டிட்டு மலைகளை குடைஞ்சு அண்டர் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட ரகசிய வீடுகளை கட்டி வாழ்ந்திருக்காங்க. இதுதான் இந்த அண்டர் கிரவுண்ட் வீடுகளுக்கு போறதுக்கான வழியே. லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாலும் மொத்தமா கீழே போய் விழ வேண்டியதுதான். அந்த அளவுக்கு ஆபத்தான முறைகள்ல மலைகளை குடைஞ்சு ரகசியமா இங்க 20,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்திருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது சீக்ரெட் பங்கர். சுவிட்சர்லாந்துல தான் இந்த சீக்ரெட் பங்கர் இருக்குது. முதலாம் உலகப் போர் டைம்ல இந்த ரகசிய பங்கரை கட்டி இருக்காங்க. இந்த மலைப்பகுதி முழுக்க நிறைய ரகசிய பங்கர்களை கட்டி ஏகப்பட்ட மக்கள் எதிரி நாட்டு ராணுவத்துக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. முதலாம் உலகப் போர் டைம்ல எதிரி நாட்டு ராணுவம் இந்த பகுதியில வாழ்ந்த மக்களை இறக்கமே இல்லாம பார்த்தாலே சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் இந்த மலைப்பகுதியை கொடாஞ்சு மலைகளுக்குள்ள ரகசியமா வாழ்ந்திருக்காங்க. இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டும் இந்த மலைப்பகுதியில பங்கர்களை அமைச்சு ராணுவ வீரர்களையும் இதே மாதிரி ஒளிஞ்சிருந்து இந்த பகுதியை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த வீடுகளை பாருங்க. மேல இருந்து பார்க்க முதல்ல நார்மலான வீடுகள் மாதிரி தெரிஞ்சாலும் கீழே இந்த வீடுகளுக்குள்ள ரகசிய வழி இருக்குது. எதிரி நாட்டு ராணுவம் வரும்போது அண்டர் கிரவுண்ட் வழியே தப்பிச்சு போறதுக்காக வீடுகளுக்குள்ளேயே இந்த ரகசிய பாதையை உருவாக்கி இருக்காங்க. இவங்க கட்டி இருக்கிற வீடுகள் எல்லாம் பாருங்க. தூரத்துல இருந்து பார்க்க இதெல்லாம் ஜன்னல்கள் மாதிரி தெரிஞ்சாலும் இதெல்லாம் உண்மையான ஜன்னல்களே கிடையாது. சும்மா பெயிண்டால ஜன்னல் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா எதிரி நாட்டு ராணுவம் இத ஜன்னல்னு நினைச்சு சுட்டு அவங்களுடைய துப்பாக்கி குண்டுகள் எல்லாம் வேஸ்ட் ஆகணும்னு இந்த மாதிரி வீடுகளை கட்டி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் எதிரி நாட்டு விமானங்கள் போடுற பாம்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக போர் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி மலைப்பகுதிக்குள்ளதான் ரகசியமா வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய வீடுகளையும் வாழ்க்கை முறைகளையும் பார்க்கும்போது இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையும் நம்மளுடைய வீடுகளும் எவ்வளவோ சிறந்த வாழ்க்கைன்னு புரிஞ்சுப்பீங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.